கைஸ் இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாமா. ஹீரோவுடைய தம்பி சேர் எடுத்துக்கிட்டு ஹீரோனோட தம்பி அடிக்கிறதுக்காக வந்துடுறான் இல்லையா. அப்போ ஹீரோ கரெக்டாக உள்ளே என்டர் ஆகிடுறான். என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவன் தம்பியை திட்டிட்டு அவன் சேரெல்லாம் பிடிங்க வச்சுட்டு எதுக்காக இவ்வளோ வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டான். ஆனால் அவன் ஹீரோ அங்கே பார்த்து ஷாக்கில் அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் கோவமாக திரும்பிட்டு நீங்கள் தான் அண்ணா கிட்ட நான் இங்கே இருக்கிறத சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கத்துறான். அப்போ அந்த ஃப்ரெண்டுமே உனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா உங்கள் அண்ணன் வந்து எங்களை ஏதாவது பண்ணிடுவேன்னு மிரட்டினா அதுக்காகத்தான் இந்த மாதிரி சொல்லிட்டோன்னு சொல்ல இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸை பயங்கரமாக கத்திட்டு அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்துட்டு என்ன ஒருத்தன் அடித்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகினால அது இவன் தான், அதுக்கு தான் இவனை நான் அடிச்சுட்ருக்கேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவும் எனக்கு தெரியும், ஆனால் வயலண்ட் வந்துட்டு ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடையாது. அவனை அடித்து அவனை பெயின் ஆக்குறதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது, அவன்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு, இந்த முறை தப்பு உன் மேலே தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவன் தம்பி வந்து இப்போ என்னையே அவனுக்கு முன்னாடி நீ திட்டுறியா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கோவமாக கேட்க ஹீரோவும் தப்பு உன் மேலேங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கேன், அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு வா, இனிமேல் நீ அவன் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் அவனை திரும்பி இப்படி தான் பண்ணுவேன், ஏன்னா அவனும் அவனோட அக்காவும் சேர்ந்து தான் நம்ம குடும்பத்தை இப்போ பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருக்காங்க. இவன் என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணது இல்லாமல் அவங்க அக்கா நம்ம அப்பாவை செடியூஸ் பண்ணி நம்ம குடும்பத்தை கலைக்க பார்க்குறான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னொன்னே ஹீரோவும் எனக்கு எல்லாம் தெரியும், நான் கேர் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ முதல்ல அவன்கிட்ட சாரி கேளுன்னு உடனே இவன் கோவப்பட்டுட்டு ஹீரோயினோட தம்பியை பார்த்துட்டு இங்கே பாரு, நான் உன்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நாளை பின்ன நீ என்கிட்ட தனியாக மாட்டாமல் இருக்க மாட்டேன், அப்போ உன்னை சும்மா வச்சு விட மாட்டேன், உன்னை நான் எப்போ பார்த்தாலுமே இதை விட அதிகமாக ஹர்ட் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். ஃப்ரெண்டு அந்த இடத்துல இப்போ ஹீரோவுடைய தம்பியும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து உடச்ச ஜாமானுக்கெல்லாம் அந்த ஓனர்கிட்ட காசு கொடுக்குறாங்க காம்பன்சேஷன் சொல்லிட்டு. அவங்க உடனே அதில் இருந்து ஒரு நோட் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினோட தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு இது இன்னைக்கு நீ ஒர்க் பண்ணதுக்கான சேலரி, இனிமேல் இந்த பக்கமே வந்துடாத, டெய்லி என்னால் பிரச்சனையெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்ருக்க முடியாது, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணியுமே அவங்க ஜாப் கொடுக்குற மாதிரி இல்லை. இப்போ ஹீரோவுமே ஹீரோயினோட தம்பிக்கிட்ட வந்து உனக்கு நான் ஏதாவது காம்பன்சேட் பண்ணணும்னா சொல்லு, நான் எவ்வளோ நாள் கொடுத்துட்றேன்னும் போது எனக்கு அது எதுவும் தேவையில்லை, உன் தம்பி என் பக்கத்துலேயும் எங்கள் அக்கா பக்கத்துலேயும் வர விடாமல் பார்த்துக்கோ, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல அப்போ ஹீரோவுமே உங்கள் அக்காவால் தான் உனக்கும் உங்கள் பாட்டிக்கும் பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே இவனும் எங்கள் அக்காவை பற்றி தப்பாக பேசாதுன்னு உடனே என் தம்பி சொன்னது எல்லாமே உண்மை தான், உங்கள் அக்கா எங்கள் அப்பா கூட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருக்கா, பணத்துக்காக அவரை வளைச்சி போட்டுடலான்னு பார்த்துட்ருக்கா, அதனால் எங்கள் அப்பா கிட்ட செக்ரட்டரியாகவும் ஒர்க்குக்கு வந்திருக்கா. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் என் தம்பி இப்போ உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை கொடுத்துட்ருக்கான், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பாட்டி அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுக்கு காரணமும் உங்கள் அக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ என்ன வளர்ற, எங்கள் பாட்டி உடம்பு சரியில்லாமல் தானே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு இவன் கேட்ட உடனே ஓ உங்கள் அக்கா உங்ககிட்டயே உண்மையை சொல்லலையா, அவன் இவ்வளோ பொய்யா இருந்துட்டு இருக்கும் போது அவள் சொல்கிறது எல்லாத்தையும் நீ நம்பிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் இவனை தூண்டி விடுறான். இந்த மாதிரி உங்கள் பாட்டியை அடித்தது இவங்க என் தம்பியோடைய அம்மாவுடைய ஆட்கள் தான், ஸோ என் தம்பியும் அவனுடைய அம்மாவும் சேர்ந்து உன்னையும் பாட்டியும் ஹர்ட் பண்ணுறது நிறுத்தவே மாட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அக்கா தான், அவளால் தான் உங்கள் ரெண்டு பேருக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினோட தம்பி பயங்கர ஷாக் ஆகிட அப்போ கரெக்டாக ஹீரோயினும் ஹீரோ சொன்ன அட்ரஸ்க்குன்னு கிளம்பி வந்துட்டுருக்கா இல்லையா, உள்ளே என்ட்ரி ஆகிட்டு அவள் தம்பி ஹர்ட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு பதறி போயிட்டு அவன்கிட்ட பேசுகிறான். ஆனால் அவன் அவளை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து சத்தம் போடாமல் கிளம்பிடுறான். அதாவது அவன் ஹீரோ சொன்னதெல்லாம் நம்பிட்டான் போல. அவன் தம்பியை வெளியில் துரத்துக்கிட்டே வந்துட்டு என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படியெல்லாம் அடிபட்டிருக்கு, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எல்லாம் ஒன்னால தான், உனக்கு என்னை பற்றி இந்த மாதிரி பேசுறதுக்கு கேர் பண்ணிக்கிறதுக்குலாம் ரைட்ஸே கிடையாது தெரியுமா, ஆக்சுவலாக ஹீரோவோட தம்பி தான் என்னை இப்படி வந்து ஹர்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல அப்பா அவனை சும்மா விடக்கூடாதுரா, இந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறமும் எதுக்காக அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான், வா நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னோடனே கம்ப்ளைண்ட்டா, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாது, ஏன்னா இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா கூட தப்பாக பழகிறத வந்து சொல்லிடுறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுது. ஏண்டா நான் உன் அக்காடா, என்ன நீ நம்ப மாட்டியா, நான் எப்படிப்பட்டவனு உனக்கு தெரியாதான்னு உடனே இத்தனை நாள் தெரியாமல் தான் இருந்துச்சு, இப்போ தான் உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன், நீ இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கலைன்னா இங்கே யாருமே யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ எனக்கும் பாட்டிக்கும் வந்துட்டு ஹர்ட் ஆனதுக்கு காரணமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பயங்கர எமோஷ்னலாக கத்திட்டு அவளை விட்டுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து ரொம்ப அழுகலாம் ஆரம்பிச்சிடுறா. அப்போ ஹீரோவும் அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என் தம்பிக்கிட்ட போய் என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவள் கத்துறா. உடனே ஹீரோவும் நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல, நடக்கிறத தான் சொல்கிறேன், நீ பண்ணிட்டு இருக்கிறத தான் சொல்கிறேன் அப்படின்ன உடனே ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, நீ தேவையில்லாமல் என்னோட அப்பாவோட பழகிறது தான் இது எல்லாத்துக்குமே காரணம், ஸோ என்னுடைய தம்பியும் சரி அவங்க அம்மாவும் சரி நீ எங்கள் அப்பாவோட க்ளோஸாக இருக்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க, அதுக்கு தான் நான் அவனுக்கு ஒரு தீர்வும் சொன்னேன், பேசாமல் என்கிட்ட வேலைக்கு வந்துருன்ட்டு, நீயும் அதை கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே கடுப்படிச்சு விட்டுடுறான். இன்னும் இப்போ இவ்வளோ அவஸ்தையும் பட்டுட்டு இந்த வேலையில் நம்ம இருக்கணுமா, பேசாமல் ஹீரோ சொல்கிற மாதிரி அவன்கிட்ட போயிடலாமா, வேண்டாம் வேண்டாம் அவன்கிட்ட போனாலும் சரி வராது, பேசாமல் நம்ம வேலையை குவிட் பண்ணிடலாமா அப்படின்லாம்
சொல்லி கண்ணா பின்னாடி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. போன உடனே ஹீரோட ஃப்ரெண்டும் நீ வேணும்னே தானே இதெல்லாம் பண்ண, அவளை இங்கே வர சொல்லி அவளுக்கும் தம்பிக்கும் கலகம் மூட்டி விட்டல அப்படின்ன உடனே ஹீரோவும் ஆமாம் இதெல்லாம் என்னோட பிளான் தான், இப்போ அவளுக்கு வேறு வழியே இருக்காது, அவள் பாட்டியை தம்பியை ஹர்ட் ஆகக்கூடாது, அவள் ஃபேமிலிக்கு அவள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவளா இருந்தால் கண்டிப்பாக என்னோட ஜாப் ஆஃபரை ஏற்றுக்கிட்டு வந்துடுவா, நான் பிளானில் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் ஃப்ரெண்டுமே வந்துட்டு நீ பயங்கர கிரிமினலாக யோசிக்கிறடா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினோட பாட்டியை அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பாட்டியும் அவங்களுக்கு இந்த மெடிக்கேஷன்ஸ்க்கெல்லாம் செலவாகிறத பற்றி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. யோட்டுமே பாட்டிக்கிட்ட அவங்களோட ஹெல்த் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ பாட்டியுமே ஹீரோயினோட தம்பியை காணுமே எங்கே அவன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அவன் அந்த பக்கமாக வரான். ஸோ அவனுக்கு அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு பாட்டி ரொம்ப பதறி போயிட்டு என்னடா ஆச்சு உனக்கு இல்லை இவங்க பதட்டம் ஆகிட்டு கேட்டுட்டு இருக்கும் போது இது எல்லாத்துக்கும் உங்கள் பேத்தி தான் காரணம், ஸோ அவகிட்ட கேளுங்க உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கண்டுக்காமல் அவன் வாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அங்கே அவன் தம்பியை திட்டான், நீ உங்கள் அக்காவை இப்படியெல்லாம் பேசலாமான்னு சொல்லிட்டு இவன் பதில் சொல்லாமல் போனதுக்கப்புறமா பாட்டி வந்து அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்க்குறாங்களா. அப்போ ஹீரோயினுமே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து அவனை தடுத்து நிறுத்தி பேசுகிறான். ஸோ இங்கே பாரு நேற்று நான் உங்ககிட்ட கோவமாக ஃபஸ்ட்டு கத்திருக்கக்கூடாது, அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் நீ வந்து ஸ்கூல் விட்ட உடனே வீட்டுக்கெல்லாம் கரெக்டாக வந்துரு, கிளாஸஸ் முடிஞ்சோடனே வேறு எங்கேயும் நீ போக வேண்டாம், ஜாப் எல்லாம் பண்ண வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. அப்போ அவனுமே என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணுங்கிறத நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உனக்காக தானே எல்லா சாக்ரிஃபைஸஸும் பண்ணியிருக்கேன், நீ நல்லா படிக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே அவன் பதிலுக்கு கத்திடுறான். இது என்னோட லைஃப், நான் படிக்கிறேன் இல்லை மாடு மேய்க்கிறேன் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், நீ எதுக்கு இதெல்லாம் வந்துட்டு கேர் பண்ணிக்கிற, உன் லைஃப்பை உன் இஷ்டத்துக்கு வாழ்றல்ல, அப்போ நான் என் இஷ்டத்துக்கு என் லைஃப்பை என்னவோ பண்ணிட்டு போகிறேன், சும்மா எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு நீ கேவலமான காரியம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு என்னையும் பாட்டியும் ஒரு சாக்கா வச்சுக்காத அப்படின்னு சொல்லி கத்திட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. இவனும் தனியாக போயிட்டு அங்கே பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டு ஹீரோயின் வந்து எவ்வளோலாம் அவனுக்கு பண்ணியிருக்கான்னு யோசிச்சு பார்த்து பிரேக் ஆகி அழுதுட்டு இருக்கான். அவனோட வீட்டில் அவன் தம்பிக்கிட்ட நீ இனிமேல் இந்த மாதிரி வயலண்ட்டாலாம் பிஹேவ் பண்ணாத, நான் எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் நீ என்ன பார்த்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்டெப் மாம் அங்கே வந்து இப்போ மொதல் நாள் அவங்க அப்பா காரில் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஃபோனில் வந்து இவங்க ரெக்கார்ட் பண்ணாங்கல்ல, அதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதாவது ஹீரோயினை தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹீரோவோட அம்மாவுக்கு அப்புறம் அவள் மேலே தான் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அவளை அடையிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து இப்போ ஹீரோ கிட்ட போட்டு காட்டிட்டு உங்கள் அப்பா எவ்வளோ சீரியஸாக இருக்காருன்னு தெரியுதா, என்ன கொஞ்ச நாளில் துரத்தி விட்டுட்டு அவளை கொண்டு வந்து உள்ளே வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நக்கலாக கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே ஹீரோ அவங்களோட பையன் இருக்கான் இல்லையா அந்த பீட்டு, அவன் எழுந்துட்டு நான் வந்து இவளை சும்மா விட மாட்டேன், இவளை ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் உங்கள் ரெண்டு பேருக்கும் வேறு வேலையே கிடையாதா, நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன்ல இந்த விஷயத்தை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க, உங்கள் ரெண்டு பேரையும் அதனால் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆக வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ அதுவும் முக்கியமாக உனக்கு சொல்கிறேன், நீ என் பேச்சை கேட்காம இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கோ, நான் எப்படி உங்ககிட்ட நடந்து பண்ணி எனக்கே தெரியாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்போவுமே அந்த பீட்டு அவங்க அம்மா கிட்ட அவன் என்ன வேணுமோ பண்ணிட்டு போட்டோம், ஆனால் என்னோட வகையில் அந்த பொண்ணை நான் ஹேண்டில் பண்ணுவேன், அவளையும் அவன் தம்பியை சும்மா விட மாட்டேன்னு இவன் கத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவங்க அம்மா இவனை திட்டுறாங்க. இங்கே பாரு நீ ஏதாவது பண்ண போய் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் உன் மேலே கடுப்பாகிடுவார், உனக்கு சொத்து கிடைக்காம போயிடும், நான் ஒன்றும் இவங்களுடைய லீகல் ஒய்ஃப் கிடையாது, ஸோ சட்டப்படி சொத்தே நமக்கு கிடையாது, ஆனால் நம்ம ரெண்டு பேருக்கு சொத்து வேணும்னா ஒன்றை வச்சு தான் அதை வாங்க முடியும், அதனால் நீ அமைதியாக இரு, இதில் நான் ஹீரோவை தூண்டி விட்டதே நாளை பின்னா அவன் ஏதாவது பண்ணி அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டாலும் அவங்க அப்பா அவன் மேலே கோவப்படுவார், உன் மேலே கோவம் இல்லாமல் சொத்து உனக்கு வருன்றதுக்காகத்தான் அப்படின்லாம் சொல்ல அவனும் வந்து சொத்து எனக்கு வந்தா என்ன அண்ணனுக்கு போனால் என்ன, சட்டப்படி இதெல்லாம் அண்ணனுக்கு சேர வேண்டியது தானே, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறான். இதனால் அவங்க அம்மா கோவப்பட்டு அடிக்கிறாங்க. நீ என்ன புத்தியோடு இருக்கியா இல்லையா, உன்னெல்லாம் பெற்று வளர்த்து உனக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் பாரு, இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீ முட்டாள் மாதிரியே நடந்துக்கோ, அவன் உனக்கு அப்படி என்னடா பண்ணிட்டான், அவன் நிஜத்துலலாம் உன்னை வந்து விரும்பலை, உன் மேலே பாசமாலாம் இல்லை, அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு அடிச்சுட்டு நான் சொல்கிற மாதிரி நீ செய்யலைன்னா நீ நானும் நடுத்தரில் தாண்டா நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்திட்டு போயிட அப்போ இவனும் எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே நடுத்தெருக்கு போனாலாது நீங்கள் என் கூட இருப்பீங்கள்ல, எனக்கு தேவைப்படும் போது அம்மானு கூப்பிடும் போது என் பக்கத்தில் இருப்பீங்கள்ல, அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி தனக்குள்ளே சொல்லிட்டு இருக்கான். அவனோட தம்பி இந்த மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு யோட்டிப்ப ஹீரோயினுக்குன்னு சொல்லி பேசுகிறான். இங்கே பாரு நாம் எப்போவுமே லைஃப்பில் கஷ்டப்பட்டோன்னா அது நம்மளுக்கு அடுத்த இருக்கவங்களுக்கு நம்ம பசங்களுக்கோ இல்லை தம்பி தங்கச்சிக்கோ தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்பான ஒரு விஷயம்னு நான் சொல்லுவேன். நாம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாதான்
அவங்க 4 பின்ன லைஃப்பில் ஒரு நல்ல டெசிஷன் எடுத்து லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். நீ எல்லாத்தையும் உனக்குள்ளவே வச்சுட்டு இருந்தனா உன் தம்பி உன்னை தப்பாக மட்டும்தான் பார்ப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு எல்லாம் ஈஸியாக கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். அவன்கிட்ட உட்கார வச்சு பேசு, நீ என்னெல்லாம் கஷ்டப்படுற, எப்படியெல்லாம் நீ எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி வந்துட்டுருக்கன்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே இப்போ ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறமா அங்கே ஒரு எம்ப்ளாயியை கூப்பிட்டு ஹீரோயினையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து வச்சு கம்பெனியில் காசிப்பை கிளப்பி விடணும். ஹீரோயின் பின்ன வந்து முகமே காட்டக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து ஏதாவது பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவகிட்ட கொடுக்குறான். அவள் அதெல்லாம் வச்சுட்டு நோட்டீஸ் போர்டில் டிஸ்பிளேயில் போட்டு விட்டுடுறா. ஸோ இவள் வந்து ஹீரோவுடைய அப்பாவை மயக்கி செடியூஸ் பண்ணி தான் இங்கே வேலைக்கு வந்திருக்கா. இவளுக்கு குவாலிஃபிகேஷன் கூட கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அங்கே வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருக்கானா, அப்போ கண்டிப்பாக இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதான் போல். ஸோ பணக்கார ஆட்களாக பார்த்து வளைச்சி போட்டு உள்ளே வந்துடலான்னு பார்க்குறா போல். ஆனால் நாமெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளே காசப் பண்ணிகிட்டு இருக்கும் போது இப்போ ஹீரோ அனுப்பிவிட்டால அந்த ஆள் வந்து இன்னும் 10-12 வீட்டு சேர்த்து போட்டுட்ருக்கா. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறா. இவங்க பேசுகிறது அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தும் பார்க்காத மாதிரி அவள் வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிட கரெக்டாக ஹீரோயினை மீட் பண்ணுறா. அப்போவுமே ஹீரோயின் கிட்ட அவள் உள்ளே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காம சும்மாச்சுக்கும் எப்பவும் பேசுறது போல் பேசிட்டா. ஹீரோயினும் அப்போ அங்கே எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவளை பார்த்து பேசிட்டு போயிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவள் சாக்கிட்ட கேட்கும்போது சாவும் தெரியாத மாதிரியே நடந்துக்கிறான். ஹீரோயின் உள்ளே வந்து பார்க்குறாளா. ஸோ நோட்டீஸ் போர்டில் அவளை பற்றி தான் ஒட்டியிருக்கணும். இவங்க எல்லாரும் அவளை பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்கிறதையும் கவனிச்சுட்டு அவங்க எல்லாரையும் சத்தம் போட்டு அனுப்பிட்டு பிறகு அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே கிழிச்சு எரிஞ்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இப்போ வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே மோசமாக போயிட்டு இருக்காங்களா அப்படின்லாம் சொல்லி அவங்க கேட்கும் போது ஹீரோயினும் ஹீரோவுடைய ஸ்டெப் மாம் மேலே தான் தனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்கிறான். இவன் உண்மையாகவே ஹீரோ பண்ணியிருப்பான்னு நினைக்க கூட கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டெப் மாமோட வேலை தான் அப்படிங்கிற மாதிரி இவன் நம்பிட்டு இருக்கான். ஆஃபீஸ்க்கு சாவும் ஹீரோவும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. அந்த எம்ப்ளாயீஸ் எல்லாம் இங்கே வந்து இவங்க 2 பேரும் நல்லா மேட்சாக இருக்காங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது சாக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருந்துட்டு இருக்கு. ஹீரோயின் அங்கே ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்த உடனே ஹீரோயின் தனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிறான். பட் அங்கே ஹீரோ வந்த உடனே பக்கம் திரும்பிட்டு நான் இவ கூட தான் பேசணும், இவ எனக்காக தான் காத்துட்ருக்கா, நீ பார்த்து உன்னோட கியூபிக்கலுக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளை திரும்பி கூட பார்க்காம ஹீரோயின் கிட்ட என் கூட வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். இதை பார்த்துட்டு இந்த சாக்கு பயங்கர வயிற்றுச்சல் ஆகிடுது. இன்னும் இப்போ ஹீரோ கிட்ட வந்த உடனே எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ண இல்லையா, அது எதுக்காக நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இதில் என்ன இருக்குது, ஜாப் ஆஃபர் பண்ணால் உனக்கு நல்லது தானே, நீ எங்கள் அப்பா கிட்டேருந்து விலகி இருக்கிறது எனக்கு நல்லது, எனக்கு தேவை என்னோட ஃபேமிலியோட சேஃப்டி தான் அப்படின்னு சொல்கிறான். இல்லையே உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, நீ என்னை வெறுத்துட்ருக்க, அப்படி இருக்கப்போ எதுக்காக என்ன உன் பக்கத்துலேயே வச்சுக்கணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் தான் சொல்கிறேனே என்னுடைய ஃபேமிலி எனக்கு முக்கியம், நீ உன் தம்பியும் பாட்டியும் காப்பாற்றுறதுக்காக என்கிட்ட இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க, அதே மாதிரி தான் எனக்கு என்னோட தம்பி முக்கியம், என் லைஃப்பில் எனக்கு சொந்தம்னு நான் நினைக்கிறது என் தம்பியை மட்டும்தான், அவன் கஷ்டப்படக்கூடாது, அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு காரணம் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இல்லையே நீ வேறு ஏதோ என்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கே, நீ எந்த ஒரு உள்கத்தும் இல்லாமல் பண்ணுற ஆள் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பரவாயில்ல நான் உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே அப்போ பேசிடுறேன், இந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்குறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் உனக்கு சேலரி டபுள் மடங்காக தரனால தான் நீ அவர்கிட்ட இருந்து என்கிட்ட மாறினேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். நான் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்ன உடனே பணம் தான் ஒருத்தவங்க மனுஷங்களை எல்லா லைஃப்லேயும் டெசிஷன் எடுக்க வைக்குங்கிறத எங்கள் அப்பாவுக்கு நான் ப்ரூவ் பண்ணணுன்ட்டு இருக்கேன். ஸோ நீயும் பணத்துக்காக தான் என்கிட்ட வரங்கிறத எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கணும், அதனால் நீ போயிட்டு அப்படியே சொல்லு அப்படின்னோடனே இவன் முதல்ல தயங்குறான். அப்போ ஹீரோவுமே நீ என்கிட்ட வந்ததுக்கு பிறகு உன்னோட ஃபேமிலியோட சேஃப்டிக்கு நான் முழுசாக பொறுப்பெடுத்துப்பேன், என்னோட தம்பிக்கிட்ட இருந்தும் என்னோட ஸ்டெப் மாம் கிட்ட இருந்தும் உன்னோட பாட்டி தம்பியை நான் காப்பாற்றுவேன்லாம் சொல்லிவிட்டு ஹீரோயின் அப்படியே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ கிட்ட தான் ஒர்க் பண்ண போகிறேன், என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன காரணம்னு கேட்குறாரு. ஹீரோயினும் அவர் எனக்கு டபுள் த சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் கொடுக்கறத விட டபுள் அமௌண்ட், அதனால் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு ஹீரோ சொன்ன மாதிரியே சொல்லிடுறா. இதை கேட்டுட்டு அவரும் அப்போ உனக்கு நான் ட்ரிபிள் த அமௌண்ட் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா நீ சொல்கிறக்கூடிய அதே அமௌண்ட்டை நான் அவனுக்கு சம்பளமாக கொடுக்குறேன், என்கிட்டே இருந்துருன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ஒரு தயக்கத்தோட இல்லை நான் அவர்கிட்ட ஒத்துக்கிட்டேன், அதனால் நான் அங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு வேலை கொடுத்து இவ்வளோ நாள் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்பா செம காண்டோட ஹீரோடைய ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு.
அங்கே வந்துட்டு என்னடா பண்ணி வச்சுருக்க, அந்த பொண்ணை எதுக்காக இப்போ நீ உனக்குள்ளே வந்து வேலைக்கு வைக்கணும்னு சொல்லி பார்க்குற அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தோடனே, ஒரு சாதாரண எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்காக இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட வாய்ஸ் ஏற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை நக்கல் பண்ணிகிட்ருக்கான். அந்த பொண்ணை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட விஷயத்த சொல்லு, நீ ஏதோ வந்து பிளான் போட்டுட்ருக்க, தவறாக என்னமோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹீரோவுமே நான் ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட ஜஸ்ட் ப்ரூவ் பண்ணணும் தான் இருக்கேன், இந்த மாதிரி இந்த பொண்ணு என்கிட்ட கொஞ்சோண்டு காசு வாங்கிக்கிட்டு உங்களுக்கே வந்துட்டு கழட்டி விட்டுட்டு வந்துட்டா, பணம் இருந்தால் என்ன வேணாலும் பொண்ணுங்க பண்ணுவாங்கன்றதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும், கண் முன்னாடி காட்டணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை பண்ணேன், நீங்கள் கொடுக்குற சேலரியை டபுளாக அவள்கிட்ட கொடுத்தேன், உடனே என்கிட்ட ஓடி வந்துட்டா, ஸோ நாளை பின்ன வேறு எவனாவது அதிகமாக கொடுத்தா அவன்கிட்டையும் ஓடிடுவான் அப்படின்லாம் சொல்ல, அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இதில் இந்த பொண்ணு பணத்துக்கு வேலை போகிறவ கிடையாது, இவ மற்றவங்கள மாதிரி கிடையாது, இதை கூடிய சீக்கிரத்தில் நீ புரிஞ்சுப்ப, தூக்க போகிறது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட, ஹீரோ இந்த பக்கத்தில் இப்போ கூட அவங்க அப்பா தோல்வியை ஒத்துக்கலையேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாக இருக்கான். இங்கே அந்த ஸ்டெப் மாமும் ஹீரோயின் இப்போ ஹீரோக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண போயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, ஹீரோ ஒரு வேளை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னது இந்த வகையில் தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட் கிட்ட நான் நினச்ச மாதிரி ஹீரோயின் வந்து கரெக்டாக என்கிட்ட வந்துட்டான், இப்போ அடுத்தது ஒரு பெரிய பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். என்னன்னா ஹீரோயினை எப்படியாவது மயக்கி ஆசை காட்டி பணத்தை காட்டி அவளை என்ன காதலிக்க வைக்க போகிறேன், அதுக்கு பிறகு எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு சொல்லுவேன், பார்த்தீங்களா பணம் இருக்கிறதுனால என் பின்னாடி வந்துட்டான், என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா முகத்தில் கரியை பூசணும், பொண்ணுங்க எல்லாருமே இப்படி தான் பணத்துக்காக அலைவாங்க, இவளுக்கும் என்னோட சித்திக்கும் வித்தியாசம் கிடையாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளோட டெஸ்க்கை வெக்கேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்கே இருக்கவங்க எல்லாம் ஹீரோயினை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அப்பா பையன் ரெண்டு பேரும் ஒருத்திக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரில் யார் தான் சூஸ் பண்ணுவாளோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் இதை என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டிருக்கலாம், நான் யார் என்கிட்ட பணம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவேன், வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. உடனே அத்தனை பேரும் முகத்தை திருப்பிக்கிட்டு அவங்க கேபினுக்கு ஒன்றும் நடக்காத மாதிரி போயிடுறாங்க. இது எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து அந்த கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் அவள் டெஸ்க்கை காலி பண்ணிட்டு இங்கே ஹீரோவுடைய கேபினுக்கு வந்துட்டு என்னோட டெஸ்கிங் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவும் அவனுக்கு பக்கத்துலேயே ஒரு டெஸ்க் போட்டு வச்சிருக்கான். ஸோ இதை பார்த்துட்டு ஹீரோயினும் என்ன நான் இங்கே இருக்கணுமா உன் கூட ஒரே ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் உனக்காக தான் இந்த டெஸ்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு அவன் வச்சுட்டு இருக்கான். யூஸ்வலாக செக்ரட்டரிலாம் இப்படி ஒரே ரூமில் இருக்க மாட்டாங்களே, வெளியிலலாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உனக்காக எல்லாமே ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவனை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட வேறையாக தான் இருந்துகிட்ருக்கா. இவன் ஏதோ பழி வாங்குறதுக்கு தான் வந்து நம்மளை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு அவன் மனசில் நினப்பு. ஆனால் ஹீரோவும் அவகிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ஹீரோ அங்கே வேலையை பார்க்காம அவளை மட்டுமே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே இருந்துகிட்ருக்கானா. ஹீரோயினும் அப்பப்போ ஒரு கல்ல அவனை கவனிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்கிட்ட முகத்தை மறைச்சிக்கிட்டு அவளும் வந்து எப்படியாவது வேலை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காளா. ஹீரோவும் இவ பண்ணுறதெல்லாம் க்யூட்டாக இருக்கேன்னு சொல்லி அவளை மட்டுமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவனுமே லன்ச் டைம் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கரெக்டாக லன்ச் டைம் ஆன உடனே ஹீரோயினை போய் இழுத்துக்கிட்டு என் கூட லஞ்சுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறான். நான் இதுக்கு உன் கூட வரணும், நான் அவனோட ஒரு எம்ப்ளாயி தான், ஆனால் நீ வந்து என்னை இப்படி ஸ்லேவ் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினை அவன் தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே காசிப் பண்ணிக்க ஆரம்பிக்க சாவும் இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர பொசசிவாக இருந்துட்டு இருக்கான். அவளுக்கு ஹீரோயின் இந்த மாதிரிலாம் பண்ணுறாளான்னு வயிறு எரியுது. பத்தாததுக்கு அங்கே இருக்கவங்களாம் வேற காசிப் பண்ணிட்டு இருக்காங்க, ஹீரோவை நாள்லேயே வளைச்சி போட்டுட்டா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோவுமே ஹீரோயினை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மெனுவில் பார்த்தா எல்லா டிஷ்ஷஸுமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அப்போ அவனும் ஹீரோயின் கிட்ட இது என் ஃப்ரெண்டோடைய ரெஸ்டாரண்ட் தான், அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஒரு ஷேர் ஹோல்டரும் கூட, ஸோ எவ்வளோ டிஷ்ஷஸ் வேணுமோ சரி, எவ்வளோ காசு இருந்தாலும் சரி, நீ அதை இதையும் கண்டுக்காம உன் இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயினும் அவனை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அப்போ நான் எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம், உனக்கு பிரச்சனை இல்லைல்ல, எவ்வளோ பில்லானாலும் பரவாயில்ல அப்படின்னோடனே பரவாயில்ல என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அத்தனை பேருக்கு முன்னாடி எழுந்து நின்றுட்டு, இங்கே பாருங்கள் ஹீரோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஸோ இப்போ இவர் ஏதோ ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கார் போல், ஸோ இன்றைக்கி ஒரு நாள் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறாராம், நீங்கள் யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் எதை வேணாலும் சாப்பிட்லாம், இவர் பில்லை பே பண்ணிடுவார், நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு எழுந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ இதை கேட்டுட்டு அங்கே இருக்கவங்க எல்லாம் கொண்டாட்டம் பண்ண ஹீரோக்கு இந்த இடத்துல பயங்கரமாக கரிய பூசின மாதிரி ஆகிடுது. அங்கேருந்து கிளம்பி போனோடனே ஹீரோவும் நீ எதுக்காக இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயினும் நீ தானே சொன்ன, இங்கே பாரு உன் பணத்தை காட்டி
காட்டியெல்லாம் என்னை எதுவும் கவர முடியாது. ஸோ நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன். எனக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லலாம் சாப்பிட பிடிக்காது அப்படின்ன உடனே அப்போ ஹீரோவுமே சரி நீ யூஸ்வலாக எங்கே போவ, உனக்கு என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும், நான் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகணும்னு தான் நினைக்கிறேன், நமக்குள்ளே நடந்த பிரச்சனையெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்லாம் சொல்ல ஹீரோயினும் அவனை பார்த்து டீசிங்காக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு டொனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. ஹீரோ அங்கே பயங்கரமாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே கண்ணா பின்னான்னு சிரிக்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்பா அவனும் ஹீரோயினை பார்த்துட்டு வேணும் நீ தானே நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அப்படின்லாம் கேட்கும்போது சத்தியமாக கிடையாது பாஸ், நான் நிஜமாவே இந்த மாதிரி ஃபுட்டு தான் விரும்பி சாப்பிடுவேன், நீங்கள் வரலனா கூட நான் இங்கே வந்து தான் சாப்பிட்ருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவுமே சரி அப்படின்னு சொல்லி அவளை நம்ம எப்படியாவது கைக்குள்ளே போட்டுக்கணுமேனு சொல்லிட்டு அவனோட கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு அவகிட்ட பயங்கரமாக ஃப்ளர்ட் பண்ணிட்டு உனக்கு இங்கே தான் பிடிக்கும்னா நானும் பழகிக்கிறேன், எனக்கு ஊட்டி விடு அப்படின்லாம் சொல்லிட்டு அவகிட்ட க்ளோஸராக வர ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஃப்ரெண்டும் ஏன்டா அவளை ஒரு லஞ்சுக்கு கூட்டிகிட்டு போனேன், அதுக்கு என்னடா இவ்வளோ செலவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும் போது அது அவள் சாப்பிடவே இல்லைடா, அங்கே வந்தவங்க எல்லார் தலையிலையும் என்னைய பில்லை கட்ட வச்சுட்டா அப்படின்னு சொல்ல அங்கே அவன் ஃப்ரெண்டு பயங்கரமாக சேர்க்கிறான். டேய் நீ நினச்ச மாதிரிலாம் இந்த பொண்ணு கிடையாது போலடா, செமையாக இருக்கா இந்த பொண்ணு, பேசாமல் அவள் வழியில் நீ குறுக்க போகாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே இந்த ஒரு பிளான் சொதப்பிடுச்சு, அதுக்காக என்ன நாளைக்கே புது பிளானோட வரப்பாரு, அவள் எத்தனை நாள் தான் என்கிட்ட இருந்து ஓடிட்டு இருப்பான், அவளுமே பணத்துக்கு வேலை போகிறவ தான்டா அப்படின்னு சொல்லி தெம்பா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆஃபீஸ் கிளம்பையில் அங்கே பார்த்தா ஒரு கார் வந்து நிற்கிது. ஸோ ஹீரோயினுக்காக ஹீரோ வந்து நிறைய பேக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பேக்ஸாக எடுத்துகிட்டு வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை ஹீரோ வந்து உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணார், இது எல்லாத்துக்கும் அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டாரு, ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கோங்க, மிச்சத்தை நாங்கள் ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து மறுத்து பார்க்குறா. இவங்க கேட்குற மாதிரி இல்லை. உடனே ஹீரோயினும் சரி காசு கொடுத்துட்டாரு அப்படி தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் ஃபுல் பேமெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல சரி அப்போ அது எல்லாத்தையுமே நான் வச்சுக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அத்தனையும் வாங்கிக்கிறான். ஹீரோ காலையில் ஆஃபீஸ்க்குள்ளே வரும்போது பார்த்தா ஹீரோயினுடைய டெஸ்கில் கூட்டம் பயங்கரமாக இருக்குது. அவன் கன்ஃபியூஸ் ஆகிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஹீரோ கிட்ட பாஸ் தேங்க்ஸ் பாஸ் எங்களுக்காக போனஸ் எல்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை, சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அப்படியே ஹீரோயினை திரும்பி பார்த்தா ஹீரோயினும் என்ன பாஸ் முழிக்கிறீங்க, நீங்கள் தானே இங்கே நல்லா வேலை செய்கிற ஸ்டாஃபுக்கெல்லாம் ஹேண்ட்பேக்ஸை போனஸாக கொடுக்கணும்னு என்கிட்ட காலையில் கொடுத்தீங்க, அதை தான் இப்போ அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இந்த இடத்துல பயங்கர வயிற்றுச்சலாக போயிடுது. இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்றுமே பேச முடியாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்கான். ஹீரோயினும் ஹீரோ அவளுக்குன்னு கொடுத்த பேக்ஸ் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்களுக்கு பங்கு பிரித்து கொடுத்துட்ருக்கா. எல்லாரும் சந்தோஷமாக அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அந்த பேக்ஸ் எல்லாம் நான் உனக்கு கொடுத்தது உனக்கு புரியுதா புரியலையா, நான் எந்த நோக்கத்தில் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயினும் எனக்கு எப்படி பாஸ் புரியாமல் இருக்கும், நான் உங்களோட செக்ரட்டரி, என்கிட்ட இத்தனை பேக்ஸை கொடுத்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயிஸை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தானே டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொன்னீங்க, அந்த அர்த்தத்தை தான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன் இல்லையா அப்படின்லாம் சொல்லி கேட்கும் போது சத்தியமாக கிடையாது, நீ புரியாத மாதிரி நடிக்காத, இது எல்லாமே நான் உனக்காக உன்னோட யூஸ்க்காக வாங்கி கொடுத்ததுன்னு சொல்கிறான். எனக்காக நீங்கள் எதுக்கு வாங்கி கொடுக்கணும், உங்களுக்கு என்ன அதில் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கேட்க ஹீரோ சடார்னு அவகிட்ட க்ளோஸராக வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் அதனால தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு ஹீரோவும் கேட்க அதுக்கு ஹீரோயினும் நீ என்ன கூட ஸ்லீப் பண்ணணும்னு சொன்னால் கூட அதை நான் ஓரளவுக்கு நம்பியிருப்பேன், ஆனால் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் பார்த்தியா, காதலை பூ சுற்றினவன் கூட நம்ப மாட்டான், உன் கண்ணில் காதலே இல்லை, நீ சும்மா என் கூட கேம் பண்ணணும்னு பார்த்துட்ருக்க, என்ன பழி வாங்கணுமோ இல்லை பிராங்க் பண்ணணுங்கிறதுக்காகவோ தான் நீ இந்த மாதிரியெல்லாம் நடிச்சிட்ருக்க, நிஜமாவே காதலிக்கிறவங்களால இப்படி தயக்கம் இல்லாமல் காதலை சொல்லவும் முடியாது, அவங்களோட கண் எப்படி இருக்குன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட ஹீரோவுமே நான் சொன்ன விதம் என்ன தப்பாக இருக்கலாம், பட் ஆனால் என்னோட காதல் உண்மை, நான் வேணா உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்ட் கிட்ட வந்து இப்போ நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது டேய் இப்படி சடார்னு சொன்னால் யாரு தான்டா நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து இவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவுமே இல்லை நான் நிஜமாவே வந்துட்டு அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் தான் நினச்சேன், இப்போயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவளை வந்து அடுத்தடுத்து பிளான் பண்ணி என் கைக்குள்ளே கொண்டு வரனா இல்லையா பாரு, அவளை ஈஸியானவ தான், கொஞ்சம் முரடு பிடிக்கிறா நடிக்கிறா, பணம் வேண்டாங்கிற மாதிரி இருந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டும் எனக்கேனும் நீ தான் கரிய பூசிப்பன்னு தோணுது, பேசாமல் இந்த பிளானெல்லாம் ட்ராப் பண்ணிடுன்னு சொல்லும் போது ஹீரோ மறுத்துடுறான். ஹீரோயின் அவளோட பெஸ்டிக்கு கால் பண்ணிட்டு ஹீரோ இந்த மாதிரியெல்லாம் சொன்னான் செஞ்சான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த ஃப்ரெண்டுமே ஒருவேளை நிஜமாவே உன் பாஸ்க்கு ஒன்று பிடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லும் போது வாய்ப்பே கிடையாது, அவனுக்கு என்னை பழி வாங்கணும்னு மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு மாலில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸை பற்றி பேசி வந்துட்டு இருக்கான்.
ஸோ இப்போ எப்படின்னா இங்கே ஏதோ ஒரு காம்படிஷன் நடக்கும் போல், மாலில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னோ இல்லை அழகாக இருக்கணும் ஏதோ சம்திங். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் இப்போ வந்து இவன் மேற்பார்வை பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர ஹீரோவை பார்த்துட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ என்னுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, செட்டப் எல்லாம் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு போயிட்டு நீயும் அதை ரெப்ளிகேட் பண்ண போறியா அப்படின்லாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோவுமே பதில் சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் விக்கி அங்கே ஹீரோயினை பார்த்துட்டு சரி நீ யார் ஜெயிப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது நான் எப்படி சொல்கிறது, அது ஜட்ஜு தானே டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்ல உடனே விக்கி வந்து சந்தோஷமாயிட்டு உன்ன மாதிரி நேர்மையான ஒரு ஆள் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், உன்னோட பாஸை வச்சுக்கிட்டே அவன் ஜெயிப்பான்னு அவனுக்கு காக்கா பிடிக்காம நீ ரொம்ப நேர்மையாக ஒரு பதில் கொடுத்துருக்க, இந்த மாதிரி நேர்மையானவெல்லாம் என்னோட கம்பெனியில் என்கிட்ட ஒர்க் பண்ணுறது தானே நியாயம், பேசாமல் என்கிட்ட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. அவன் முடிச்சுட்டே இருக்கும் போது இங்கே ஹீரோவும் நேர்மையை பற்றி யார் பேசுகிறான்னு பார்த்தியா, ஸோ இங்கே நீ பண்ணியிருக்கிறதே என்னோட விஷயத்தை பார்த்து காப்பி அடிச்சு தான், என்னோட லோகோலேருந்து என்னோட செட்டப்லேருந்து எல்லாத்தையுமே காப்பி அடிக்கிறது நீ தான், நீ என்ன தான் பண்ணாலும் சரி கண்டிப்பாக எனக்கு அடுத்தது தான் நீ இருப்ப, நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோவும் விக்கியை மட்டும் தட்ட அப்போ 2 பேரும் அடிக்கிற மாதிரியே க்ளோஸராக கை வாங்கிட்டுலாம் போயிடுறாங்க. அப்போ ஹீரோயினும் விக்கியோட செக்ரட்டரியும் சேர்ந்து தான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ணால் அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் கூட வந்துடும், அதனால் அமைதியாக இருங்கன்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவுமே வந்து ஹீரோயின் கூட கிளம்பி போனோடனே அங்கே ஹீரோவும் கேட்குறான் நாங்கள் 2 பேரும் அடிச்சு போகணும் பயந்துட்டியான்னு. உடனே இல்லையா பின்னா நீங்கள் 2 பேரும் அப்படி தானே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னு ஹீரோயின் சொல்கிறான். உடனே ஹீரோவும் நாங்கள் அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து டீனேஜ்லேயே முடிச்சிட்டோம், இப்போ வெறும் வாயால் மட்டும் தான் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் 2 பேரும் அப்போ முன்னாடி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். ஹீரோயின் அடுத்த கேள்வி கேட்க வரும்போது என்னோட லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஹீரோயினும் அப்புறம் எதுக்குடா எனக்கு வந்து கியூரியாசிட்டியை தூண்டி விட்ட அப்படிங்கிற மாதிரி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறான். இங்கே நடந்த சண்டையை இப்போ அந்த விக்கியோடைய அப்பாவும் பார்த்துருப்பாரா. ஸோ அவன் வந்த உடனே அவங்க அப்பா அவன்கிட்ட போயிட்டு பயங்கரமாக கத்துறாரு, உன்னால் ஹீரோவெல்லாம் எனக்குமே வின் பண்ணவே முடியாது, நீ போட்டி போட்டு தோற்று போயிட்டு தான் இருப்ப, எனக்குமே அவனுக்கு அடுத்தது தான் நீனு, ஒன்றா போய் பெற்று வளர்த்தம் பாரு, உன்னை பார்த்தாலே உன் பையன்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி அவனை பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறாரு. ஒர்க் ஓவர் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப போகிறேன்னு சொன்னானே அவளை கூப்பிட்டுக்கிட்டு இவனே அவங்க வீட்டுக்கு வந்துடுறான். அங்கே யோட்டோட அம்மாவும் இருந்துட்டு இருக்காங்களா. ஹீரோ பாட்டியை பார்த்துட்டு வணக்கம் சொல்ல பாட்டி ரொம்ப குஷியாகிடுறாங்க. யோட்டோட அம்மாவும் இது யாருன்னு கேட்கும் போது ஹீரோயினோட பாஸ், அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா ஹீரோவும் பார்த்துட்டு பாட்டியும் ஏன்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், நான் வேறு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வந்திருக்கேன், ஹீரோனுக்கு பிடிச்ச டிஷ் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால சாப்பிட்டுட்டு போறியாப்பான்னு கேட்கும் போது அப்போ ஹீரோயினுமே அவருக்கு 1000 வேலை இருக்கும் ஏன் கப்பல் பண்ணுறீங்கன்னு கேட்குறா. ஆனால் ஹீரோவுமே நீங்கள் சொல்லி நான் எப்படி பாட்டி மறுப்பேன், உங்கள் கையால் சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு வேணுமே ஹீரோயினை வெறுப்பேற்றுறதுக்காக அங்கேயே உட்காந்துக்கிறான். ஸோ ஹீரோயின் வந்து பரிமாற ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஹீரோ அவனோட பிளேட்டை காய்ச்சான். ஆனால் ஹீரோயினும் அவனை ஸ்கிப் பண்ணிவிட்டு யோட்டோட அம்மாவுக்கும் பாட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருக்கா. பாட்டியும் ஹீரோயினை திட்டுறாங்க, ஸோ கெஸ்ட்டை முதல்ல கவனி அதுக்கப்புறம் எங்களுக்கு வையின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயினும் இல்லை உங்களோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம், முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல ஹீரோவுமே அவன் பண்ணுறது கரெக்டு தான் பாட்டி, அவன் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டான். பிறகு அவனோட டேர்ன் வரும்போது ஹீரோ ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கும் போது ஹீரோயினும் அங்கே வந்து சாப்பாட்டை எண்ணி வச்சிட்ருக்கா. ஹீரோ அதனால் கொஞ்சம் வருத்தமாயிட அப்போ தான் கரெக்டாக ஹீரோயினோட தம்பி அந்த பக்கம் வரான். ஹீரோயின் அவனை சாப்பிட கூப்பிட்றா. அவன் காதலே வாங்காத மாதிரி கிளம்ப ஹீரோ உடனே அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு நீ என்ன யோசிப்ப என்ன இதெல்லாம் எனக்கு புரியும், உனக்கு ஜாப் தேவைன்னா என்கிட்ட வந்து பேசு, என்னோட கார்டை வச்சுக்கோ, எங்களோட கம்பெனியில் புதுசாக கேஃபே ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதில் வெயிட்டருக்கெல்லாம் வந்து ஆள் வேணும் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து அவன் வாங்க வரான். ஹீரோயின் வந்து தடுக்கிறான், ஏன் தம்பி எதுக்காக நீ வேலைக்கு கூட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் எதிர்க்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளை வம்பு பண்ணுறதுக்காகவே அவளோட தம்பி ஹீரோவை தேங்க் பண்ணிட்டு அந்த கார்டை வாங்கிக்கிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் நீ சொல்ல தேவையில்லைன்னு ஹீரோயின்ட்ட கத்திட்டு கிளம்பி போயிடுறான். அப்போ ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து சத்தம் போடுறா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. யங் அடல்ட்டாக இருக்கக்கூடிய பையன் தான் லைஃப்பில் ஒரு ஒர்த்லெஸ் அப்படின்னு அவன் நினச்சிட்டான்னு வச்சுக்கோயேன், அவன் லைஃபு கீழே தான் ஸ்பைரல் ஆகிட்டே போகும். அவனோட மனசும் சரி அவனோட லைஃபும் சரி அதுக்கப்புறம் அவனால் திருப்பி எடுக்க முடியாது. ஸோ அவனுக்கு என்ன பிடிச்சதோ அவன் போக்கில் அவனை விட்டுப்பிடி, அவன் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறான் போல், அதுக்கு தான் உனக்கு தெரியாமல் ஒர்க் எடுத்துகிட்டு இருந்தான். ஸோ கண்டிப்பாக அவனை கம்பல் பண்ணாத, படின்னு சொல்லிட்டு இருக்காத, நீ அப்படியெல்லாம் சொன்னாதான் அவன் நாளை பின்ன எந்த ஒரு விஷயத்தையும் உன் கூட ஷேர் பண்ணாமல் இருப்பான். அதனால் நான் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவன் ஒர்த்தியாக ஃபீல் பண்ணாலே ஃபேமிலிக்கு அவனால் ஹெல்ப் பண்ண முடியும்னு அவன் வந்து மனசளவில் நினச்சாலே அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுவான், நீ நினச்ச மாதிரி அவன் அதுக்கப்புறம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். காலையில் ஹீரோயின் வேலைக்கு போகலான்னு கிளம்பி வரும்போது பார்த்தா யோட் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யோட்டோட அம்மா முத நாள் போயிட்டு
போயிட்டு யோட்கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஹீரோயினோட பாஸ் வந்து ஹீரோயினை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவள் வந்து அவளை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறதுக்குள்ளே உன்னோட காதல் அவகிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்காகத்தான் ஹீரோயினை பார்க்க வந்துட்டு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் உன்னை பல வருஷமாக காதலிச்சிட்ருக்கேன். நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்குறேன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடு. என்ன ஃப்ரெண்டாக பார்க்குறத மட்டும் நிறுத்திடு. எனக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினை அதுக்கப்புறமா யோட் கொண்டு வந்து ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறான். அவன் இறங்கி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவளை பார்த்துட்டே இருக்கான். ஸோ டெய்லி ஒரு புது ஆள் கூட இவன் வந்துட்டுருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தப்பாக நினச்சி இவன் தேத்திட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் உள்ளே என்ட்ரி ஆன உடனே, இதான் ஆஃபீஸ்க்கு வர டைமா, யார் கூட வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு அவளும் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே, இந்த கம்பெனியோடைய வைஸ் சேர்மனுக்கு இதுதான் வேலையா? எந்த எம்ப்ளாயி யார் கூட வராங்கன்னு பார்க்கறதுக்கு? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட, ஹீரோ வந்து அவள் போன தசையவே வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனோட தம்பி அங்கே கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கானா. அப்போ தான் பார்த்தா பாட்டி வந்து அங்கே வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தள்ளாடுறாங்க. இவன் உடனே ஓடி போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அப்போ அவங்களும், எனக்கு ஒன்றும் இல்லை, இதெல்லாம் நார்மலான சிம்டம் தான், டாக்டரே ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, என் கண்டிஷனுக்கு இப்படி தான் இருக்கும், நீ ஒன்றும் கவலைப்படாத, கிளாஸ்க்கு கிளம்பு, லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவனும், எனக்கு ஒன்றும் கிளாஸ்க்கு போகணுன்னு இன்றைக்கி கட்டாயம் கிடையாது, மிஸ் பண்ணாலும் இன்றைக்கி ஒன்றும் மேண்டிட்டரி கிடையாது, நான் வீட்டிலேருந்து உங்களை பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, நீ கிளம்பு, இல்லைனா ஹீரோயின் வந்து சத்தம் போடுவா, அவன் உனக்காக தானே கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்புகிறாங்க. அவனும் அரமனசோடு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அவன் வீட்டு வெளியில் வந்து கால் எடுத்து வைக்கிறான். பார்த்தா அங்கே பாட்டி தடுமாறி விழுந்துடுறாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு அட்டாக்கே வந்துடுது போல். ஸோ இப்போ அவங்க தடுமாறி விழுகிற அந்த சவுண்டு கேட்டுட்டு இவன் உடனே பதறி போயிட்டு உள்ளே ஓடி வந்துடுறான். பாட்டியை தூக்கி மடியில் வச்சுட்டு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஹீரோன்னு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோவுடைய அசிஸ்டண்ட் வராங்க. ஸோ ஹீரோக்கு ஒரு மீட்டிங் பற்றி அவங்க ரிமைண்ட் பண்ணுறாங்க. உடனே கிளம்புனா தான் சரி வரும்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து கிளம்புறான். அப்போ அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்த்துட்டு, நான் போயிட்டு வரதுக்குள்ளே நீ இந்த வேலையெல்லாம் முடிச்சிருன்னு சொல்லி அவன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்பிடுறான். ஹீரோயினும் சரின்ட்டு உட்காந்துருக்கான். அவன் கிளம்பி கொஞ்ச நேரத்தில் ஹீரோயினுக்கு அவன் தம்பிக்கிட்டேருந்து கால் வருது. பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவள் உடனே பதறி அடிச்சுக்கிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்து எழுதுறா. இந்த மாதிரி ஹீரோ கிட்ட, எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஸோ இப்போ நான் கிளம்பி போகிறேன், என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஹீரோவோட டெஸ்கில் வச்சுட்டு அவள் அந்த பக்கமாக வேகமாக எடுத்து ஓடிட்டே இருக்கும் போது அங்கே எதிரில் வரக்கூடிய காருக்கு முன்னாடி போய் விழுந்துடுறா. ஸோ அவள் இருக்கக்கூடிய பதட்டத்தில் அவள் இன்னும் கொஞ்சம் பயந்து போயிட, அப்போ பார்த்தா அந்த கார் ஹீரோவுடைய அப்பா கார் தான். ஸோ உள்ளே இருந்து அந்த அசிஸ்டன்ட் தான் இறங்கி வராரு. ஹீரோயின் தான் அங்கே இருக்கான்னு பார்த்த உடனே அவள் பல முறை சாரி கேட்டுட்ருக்கா பதட்டத்தோடவே. அப்போ ஹீரோவுடைய அப்பாவும் இறங்கி வந்து, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலெல்லாம் பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சுட்டு, அப்போ அங்கே பக்கத்தில் கேஃபேல உட்காந்துருக்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயீஸ் எல்லாம் காசிப் பண்ணிக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. பட்ட பகலில் அவளோட காலெல்லாம் இவர் தொட்டுட்ருக்காரு, அந்த அளவுக்கு இவர் செடியூஸ் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப மட்டமாக கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயினும் அந்த பதட்டத்தோடவே அவங்க பாட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க விஷயத்த ஹீரோவுடைய அப்பா கிட்ட சொல்கிறா. உடனே அவர், நீ ரொம்பலாம் பதட்டப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் நானே விட்டுடுறேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் ஹெல்ப்போட ஹீரோயினை தாங்கி பிடிச்சி காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இங்கே இருக்க எம்ப்ளாயீஸ்க்கெல்லாம் இது வந்து பெரிய தீனியாக போயிட அவங்க வந்து இப்போ ஹீரோயினை ரொம்ப கேவலமாக வந்து பேசி அதை வந்து ஆஃபீஸ் ஃபுல்லாக பரப்பிட்டு இருக்காங்க. இல்லை இவங்களை வேற ஒருத்தி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து ஹீரோவுடைய ஸ்டெப் மாம் கிட்ட காட்டிடுறா. ஸோ இதெல்லாம் ஆஃபீஸ் வாசல்லே நடக்குதா, அந்த மனுஷனுக்கு அறிவில்லாமல் போயிடுச்சு, இப்படி அவன் மோகத்தில் கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கமாக பேசிட்டு, அவர் இன்னைக்கு எங்கெல்லாம் போகிறாரு வராருன்னு எனக்கு சொல்லுன உடனே அவருக்கு இன்னைக்கு ஸ்கெடியூல் ஃபுல்லாக ஃப்ரீ தான், ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு கூட தான் இருப்பாங்கன்னு வேற இந்த லேடியை அந்த பொண்ணு ஏற்றி விட்டுட்ருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே ஹீரோட அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெயிட் பண்ணாமல் அவாட்டுக்கு குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடுறான். அவள் தம்பிக்கு கால் பண்ணி எந்த ரூமு என்ன எதுன்னு விசாரிச்சுக்கிட்டே. ஸோ இப்போ இவர் வந்து அவள் எங்கே போனாருன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ரிசப்ஷன் டெஸ்கில் வந்துட்டு அங்கே பாட்டியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும் போது தான் பின்னாடியே ஹீரோவுடைய அம்மா வந்து அங்கே கிராஸ் பண்ணி போகிறாங்க. அதை இவர் பார்க்க தவறிடுறாரு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருந்துட்டு இருக்கான் இல்லையா, அப்போ அந்த ஸ்டெப் மதரும் ஹீரோவை வெறுப்பெடுத்துற மாதிரி ஹீரோயினை அவங்க அப்பா கூட்டிகிட்டு போகிறத அப்படியே அந்த பிக்சரை அனுப்பி விட்டுடுறாங்க. ஸோ இதுதான் நீ ஹேண்டில் பண்ணிக்கிற லட்சணமா, என்ன நடந்துட்டுருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கடுப்பாகிடுது. என்னோட தம்பிக்கிட்ட அவன் என்னாச்சின்னு கேட்ட உடனே அவனும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இப்போ பாட்டி கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்காங்கன்னு, அவங்களுக்கு மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் இனிமேல் சரி வராது, சர்ஜரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறான். அவன் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு பயங்கரமாக கடுப்பேறிட்டு இருக்கான்.
இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஒர்க்கை விட்டுட்டு அவங்க அப்பா கூட ஊர் சுத்த போயிட்டான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோ அப்பா அவளுக்கு உங்கள் அப்பா தான் முக்கியம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த நோட்ஸை பார்க்குறான். ஒரே எமர்ஜென்சிக்காக நான் வெளியில் போகிறேன், என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதில் இருக்குது. அதை வாசித்த உடனே இதான் அவளுக்கு எமர்ஜென்சியா, எங்கள் அப்பா கூட ஊர்மையை போகிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக அவளை நினச்சி பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் சர்ஜரி பற்றி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காளா, அப்பா அவங்க ஒரு எஸ்டிமேஷன் போட்டு கொடுக்குறாங்க, இவ்வளோ தான் அமௌண்ட் ஆகுன்ற மாதிரி. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு நாம் எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஹீரோயினுடைய அப்பாவுடைய அசிஸ்டண்ட் அங்கே பாஸும் கூட பேசணும்னு சொன்னாருன்னு சொல்ல ஹீரோயினும் என்ன பேச போகிறாருன்னு யோசிச்சுக்கிட்டே அங்கே போயிட்டு உட்காடுறான். அப்போ அவரும் நீ எதுவும் கவலைப்படாத, ஹாஸ்பிட்டல் பில்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம், எல்லாத்துக்கும் அமௌண்ட் நான் செட்டில் பண்ணுறேன், நீ எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லு, நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக நீங்கள் எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு வேலை கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவருமே நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே நீங்கள் எதுக்காக என்ன லவ் பண்ணுறீங்க, என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவரும் நான் உங்ககிட்ட உண்மையாகவே சொல்லிடுறேன், ஒன்று முறை பார்த்தமோலேருந்தே எனக்கு ஹீரோவுடைய அம்மா ஞாபகமாகவே தான் இருந்துட்டுருக்கு, அவங்களுக்குன்னு எனக்கு உண்டான ஃபீலிங்ஸ் உங்ககிட்ட மட்டும்தான் உண்டாகிட்டுருக்கு, நான் அவங்கள மட்டும்தான் உண்மையாக கல்யாணம் பண்ணேன், அவங்கள மட்டும்தான் நேசித்தேன், பீட்டோடைய அம்மா என் கூட இருக்கிறதுக்கு காரணம் பீட் பிறந்ததுனால தான், அவனை கேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவங்களை என் வீட்டில் கொண்டு வந்து வச்சிட்ருக்கேன், மற்றபடி இவங்க எனக்கு லீகலான ஒய்ஃப் எல்லாம் கிடையாது அப்படின்னு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துட்ருக்க ஹீரோயினும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது, என்னால் அவங்கள அக்செப்ட் எல்லாம் பண்ணிக்க முடியாது, ஒரு நல்ல குடும்பத்தை எனக்கு பிரிக்கிற மாதிரியான எண்ணமெல்லாம் கிடையாது, நான் அப்படிப்பட்டவ கிடையாது, ஸோ எனக்கு தேவையான பணத்தை நானே தேடிக்கிறேன், பாட்டியோட வைத்தியத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டான். அப்போ இவரும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அசிஸ்டண்ட்டை பார்த்து இவன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சும் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டு பணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கா இல்லையா, இவ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல் வெளியில் அழுதுட்டு இருக்கா. பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுட்டு இருக்க சமயம்தான் இந்த பக்கம் ஹீரோவும் சம காண்டில் இருந்துட்டு அவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கான். பட் அவள் கால் ஹீரோ கிட்டேருந்து தான் வருதுன்னு பார்க்குறா. பட் அவனோட காலை ரிஜெக்ட் பண்ணி விட்டுடுறா. இதனால் ஹீரோக்கு இன்னும் கடுப்பேறிடுது. ஹீரோயினும் அவளோட அக்காக்கே கால் பண்ணிடுறா. ஸோ பல்ல கடிச்சுக்கிட்டு அவள் என்ன பேசினாலும் வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் தான் கால் பண்ணிவிட்டு பாட்டி இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்காங்க, எனக்காக கொஞ்சமாக பணம் தர முடியுமா, நான் திருப்பி கொடுத்துருவேன் சர்ஜரிக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறா. அப்பா அவங்க அக்காவும் என்னால் என் மாமியார் மாமனார்கிட்டலாம் பேச்சு வாங்க முடியாது, நான் பல முறை சொல்லியிருக்கேன் அவங்க எப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு நான் என்னால் எந்த தீர்வும் கொடுக்க முடியாது, ஸோ என்கிட்ட பணத்தெல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் இது இப்படி நீ சொல்லிட்டேன்னா நான் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பா அவங்க அக்காவும் முட்டாள் மாதிரி இருக்காத, உன்கிட்டயே வழி இருக்கும் போது அடுத்தவங்க கிட்ட எதுக்காக நீ காசு எதிர்பார்த்துட்ருக்கன்னு சொல்லி கத்துறான். அப்போ ஹீரோயினும் நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னோடனே அவங்க அக்காவும் உன்னோட பாஸ் தான் உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காருல்ல, அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு எவ்வளோ பணம் வேணாலும் அவர் கொடுப்பாரு, ஸோ என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்காம அவர் சொல்கிறது வேலையை பார்க்குறதுக்கு இரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயினும் இப்போ பணத்துக்காக யார் என்ன சொன்னாலும் நான் அதை கேட்கணுங்கிறியா, அவங்களோட நான் ஸ்லீப் பண்ணணும்னா அதையும் பண்ணணும் நீ சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அக்காவும் என்னவா இருந்தால் என்ன பணம் கிடைக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக இந்த விஷயத்த சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அவள் அதுக்கும் மேலே அவங்க அக்கா கிட்ட பேச முடியாமல் ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். அவருடைய அப்பா வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா மூலமாக அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கான்னு கேள்விப்பட்டுட்டு அவளை பார்க்கறதுக்காக வராரு. ஸோ என்ன ஆச்சு, ஹீரோட கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருந்துட்டுருக்கேலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் அமைதியாகவே நினைச்சிருக்கும் போது ஹீரோவால் ஏதாவது பிரச்சனையா சொல்லு, அவனை நான் அடக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம், அதுக்காக நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போது அதெல்லாம் கிடையாது, இந்த கம்பெனியில் நம்மளோட ஸ்டேட்டஸ்க்கு தகுதியே இல்லாத மாதிரி ஒருத்தி உட்காந்துட்ருக்கா, அவள் தான் எனக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல யார் அவள் என்னன்னு மட்டும் சொல்லு, நான் அவளை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவளோ அதெல்லாம் எதுவும் வேண்டாம், சின்ன விஷயந்தான், நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், இப்போ அவங்கள பார்த்த உடனேவே எனக்கு மனசு நிம்மதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிடுறா. நைட்டு நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் தனியாக உட்காந்து திரும்பி அழுதுட்டுருக்காளாம். அப்போ தான் அவங்க பாட்டி அந்த இடத்துல எழுந்திருக்கிறாங்க. அவள் அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு இவங்க பதட்டம் ஆகிடுறாங்க. எனக்கு புரியுது அவங்களோட நிலைமையும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னாலேயும் தான் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி அவங்க பேச ஆரம்பித்தோடனே ஹீரோயினும் நீங்கள் எதுவும்
கவலைப்படாதீங்க, நான் அக்காவோட ஹஸ்பண்ட் கிட்ட பணம் கேட்டுட்டேன், அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறா. பாட்டி அதை நம்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, உங்கள் அக்கா என்னதான் கோவமாக பேசினாலும் ஆபத்துக்கு வந்து பணம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரியெல்லாம். காலையில் ஹீரோவுடைய வீட்டுக்கு சாவரா. அப்போ பார்த்தா ஹீரோவோட தம்பி பீட் வந்து அங்கே தூங்கிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கு அவனை நல்லாவே பரிச்சயமாக இருக்கும் போல், இவங்களாம் சின்ன வயசில் ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க போல். அங்கே வந்த உடனே இவனை கொஞ்சம் டீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபெதரெல்லாம் வச்சு அவனுக்கு கிச்சு கிச்சிலாம் காட்டி அவனை வந்து எழுந்திரிக்க வைக்கிறான். அவன் கோபமாக கத்தலான்ட்டு தான் எழுந்திருக்கிறான். ஆனால் அங்கே சாதா இருக்கிறா அப்படின்னு பார்த்த உடனே அவனுக்கு முகத்தில் பல்பெரிய ஆரம்பிச்சிடுது. அவனுக்கு மேலே ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் இருந்துட்டுருக்கு. ஸோ இவளை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கறதுனால அவன் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துக்கிட்டே இருந்துட்டுருக்கான். பிறகு நீங்கள் என்ன பண்ணுற என்ன ஏதுன்னு நான் விசாரிக்கும் போது, நான் இப்போ உங்கள் அண்ணன் கம்பெனியில் தானே கொஞ்ச நாளாக இன்டர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நானும் அவன் கூட சேர்ந்தே ஆஃபீஸ்க்கு போகலான்ட்டு தான் அவனுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்கே அவனுமே வந்து அவகிட்ட கொஞ்சம் வெக்கப்பட்டுலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கரெக்டாக அங்கே வந்த உடனே சாமும் வந்துட்டு அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொல்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா கிளம்பி போகிறத இவன் பார்த்துட்டே இருந்துட்டுருக்கான். அப்போ இவனுடைய அம்மா அங்கே வந்துட்டு, உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, நீ அவளை லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்க இவன் வெக்கப்பட்டு இருக்கானா. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, நீ அவளை கல்யாணம் படிக்கிறதுக்கு நான் எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கவே மாட்டேன், நீ ரெடி ஆகிட்டு மட்டும் சொல்லு, அவளோட வீட்டில் நானே போயிட்டு உனக்காக கல்யாணம் பேசிடுறேன், ஏன்னா அவளுடைய மொத்த சொத்துக்கும் அவன் ஒருத்தி தான் வாரிசு, ஸோ அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அத்தனையும் உனக்கு தான் வரும், அதனால் எனக்கு எந்த இடைஞ்சலும் இல்லைன்னு அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் தான் அவனும் பயங்கரமாக கழுவி ஊற்றிடுறான் அவங்கள. நல்ல இடத்துல சொல்கிறீங்கன்னு பார்த்தா இப்போ தானே உங்கள் புத்தி எங்கே போகுதுன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அவங்களும் அவன் போனதுக்கப்புறமா இவன் ஒரு லூஸு, இங்கே அவள் கண்ணு ஃபுல்லாக ஹீரோ மேலே தான் இருக்குன்னு கூட தெரியாமல் இவன் அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கானாமா அப்படின்னு சொல்லி மணங்கிட்டு இருக்காங்க. இவனோட தம்பி அவங்க அக்கா வரணும்னு சொல்லிட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹாஸ்பிட்டலில் பாட்டியை பார்த்துக்கிறதுக்காக. இதுதான் வர நேரமா, எனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுது, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னா, நீ எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி அவன் கோமா கத்த, அவளுமே பதிலுக்கு கத்துறா, நான் என்ன வந்து என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் இங்கே வரதுக்கு நான் எல்லா நேரமும் உங்களுக்கு வேலைக்காரியா சேவை செய்யறதுக்குன்னு சொல்லி பயங்கரமாக கத்துறா. இன்னுமே பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசிட்டே இருந்தால் நாளையிலேருந்து எனக்காவது ஃபோன் பண்ணால் கூட வரமாட்டேன் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இவளுமே கத்தி விட்டுட்டு பாட்டியை பார்த்துக்கிறதுக்குன்னு ரூம்குள்ளே போயிட்டான். ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு நேற்று என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல வரா. ஆனால் ஹீரோ வந்து எனக்கு தெரியும், அதான் சீட்டில் எழுதி வச்சுட்டு தானே போனேன், அதனால் நான் எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டேன், நீ எந்த விளக்கமும் கொடுக்க வேணான்னு சொல்கிறான். அதில் பாஸ் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு வரா. ஆனால் இவன் பேசவே விடலை. ஸோ இவன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான் இல்லையா, வேலையை விட அவங்க அப்பா கூட ஊர் சுற்றுறது தான் முக்கியம்னு. அதே மைண்ட் செட்டோடவே இப்போ ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினோட பாட்டிக்கு உடம்பு முடியாதது அவனுக்கு இப்போ வரைக்கும் தெரியல, அவன் சொல்ல வந்தாலும் சொல்ல விடாமல் ஒம்பு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளும் வந்துட்டு என்ன தான் இது பேசவே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டான்ல அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுறான். ஆனால் இவன் ஈவிலாக வேறு ஏதோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கானாட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தோன்னா பாட்டி வந்து கண் விழிக்கிறாங்களா, அப்போ வந்து ஹீரோயினோட அக்காவை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்பாவை போயிட்டு ஹெல்ப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது, உன்னோட ஹஸ்பண்டுக்கும் உனக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுமா அப்படின்லாம் சொல்லும் போது, எதுக்காக அப்படின்னு இவ்வளோ சந்தேகமாக கேட்குறான். அப்பா அவங்களோ இல்லை நீங்கள் தான் எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னோடனே, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஷாக்காக, ஆமாம்மா உன் ஹஸ்பண்ட் தான் எனக்கு பைத்தியத்துக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாராம், ஹீரோயின் நேற்று தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல இவளுக்கு கடுப்பு ஏறிடுது. ஸோ எனக்கு தெரியாமல் அவங்க 2 பேரும் தனியாக பேசிக்கிறாங்க அப்படின்னு இவன் நினச்சிக்கிறா. இப்போது ஒரு மாலில் தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினையும் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கானா. ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறா, நீங்கள் எல்லாரும் வேலையாக இவன் கூட சுற்றுறீங்க, சரி நான் எதுக்காக இவன் கூட சுற்றணும், இவன் எதுக்கு என்னையே கூட்டிகிட்டு சுற்றுறான் அப்படின்ன உடனே, நீ ஏதாவது தப்பு பண்ணியா, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் கூட்டிகிட்டு சுற்றுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டண்ட்டும் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு முதல் நாள் நடந்ததெல்லாம் தெரியாது இல்லையா, ஸோ அதனால் இங்கே நடக்கிற காசிப் எதுவும் தெரியாமல் தான் இவ ஜென்யூனாக தான் வந்து ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டாக இருந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோவுமே இவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிட்டே இருந்துட்டுருக்கானா. அவனுக்கு இருக்கக்கூடிய கடுப்பில் ஹீரோயினை எப்படியாவது வச்சு செய்யணும் தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ அவனும் அந்த இடத்துல ஒரு ஜைஜான்டிக் ரூபிக்ஸ் கியூப் இருக்கா, அந்த கியூப் வந்துட்டு இடைஞ்சலாக இருக்குது, அதை நீ நகர்த்தி வை அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை கூட்டிகிட்டு அவன் வேறு இடத்துக்கு போயிடுறான். ஸோ ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லை, அவன் வந்து விடுறதுக்கும் ரெடியாக இல்லை, அத்தனை பேர் இழுத்துட்டு போயிடுறாங்கிறதுனால ஹீரோயினும் கொஞ்சம் அவனை கடுகடுன்னு பேசிக்கிட்டே இந்த பக்கமாக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவளுக்கு இடைஞ்சலாம் அந்த இடத்துல ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்கிறத பார்க்குறாளா. ஸோ அந்த ஃப்ளக்கெல்லாம் வந்துட்டு ஒயரெல்லாம் நடுவில் கிடக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு கேம் ஏரியா மாதிரி கிட்ஸுக்குன்னு இருக்குது, அதில் வந்து அந்த ஒயரெல்லாம் கையில் சுற்றிக்கிட்டே போயிட்டுருக்கா. அது பார்த்தா நீண்டு நீண்டு போயிட்டே இருக்குது. அவளும் எங்கெங்கேயோ பூந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியில் அதோட சோர்ஸ் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷத்தில் திரும்ப பார்த்தா ஹீரோ அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். அவனை பார்த்து ஷாக் ஆகிட்டு இவ கத்திட்டு கீழே விழுக போக ஹீரோ அவளை தாங்கி பிடிக்கிறேன்னு பிடிக்க
இருக்க 2 பேருமா அங்கே இருக்கக்கூடிய ஸ்லைடில் அப்படியே வலிக்கி வந்து கீழே பால் பிட்டில் விழுகிறாங்க. அவங்க சும்மாலாம் விழுகலை, அப்படியே கிஸ் பண்ணிட்டு வந்து விழுகிறாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது.